வணக்கம் நண்பர்களே. இன்றைய அதிகாரம் 125. நெஞ்சோடு கிளத்தல். நினைத்தொன்று சொல்லாயே நெஞ்சே எனைத்தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து. நினைத்து எண்ணி பார்த்து ஒன்று ஒன்று சொல்லாயோ சொல்ல மாட்டாயா நெஞ்சே உள்ளமே எனைத்தொன்றும் எவ்வகை இல்லாவது எவ்வநோய் ஒன்றானும் தீராத துன்பம். தீர்க்கும் போக்கும் மருந்து மருந்து நெஞ்சே காதலர் பிரிவால் வந்த தீராத காமநோயை தீர்க்கும் மருந்து ஒன்றினை எவ்வகையிலாவது எண்ணி பார்த்து எனக்கு சொல்ல மாட்டாயா? காதல் அவரிலர் ஆக நீ நோவது பேதை வாழிய நெஞ்சு. காதல் காதல் அவர் அவர் இலர் இல்லாதவர் ஆக ஆகியிருக்க நீ நீ நோவது வருந்துவது பேதமை அறியாமை வாழ்வி வாழ்வாயாக. எனது என் நெஞ்சு உள்ளம் மனது உள்ளம் மனம் நெஞ்சே நீ வாய்வாயாக. நம் மீது காதல் இல்லாதவராக அவர் இருக்கும்போது நீ அவரை நினைத்து வருந்துவது நினது அறியாமை. இருந்துள்ளி என்பதில் நெஞ்சே பரிந்துள்ளல் காமநோய் செய்தார்கண்ணில் இருந்து இருந்து கொண்டு உள்ளி நினைத்து ஏன் எதற்கு பரிதல் வருந்துதல் நெஞ்சே உள்ளமே பரிந்து இறங்கே உள்ளம் நினைத்தால் பைதல் துன்பம் நோய் துன்பம் செய்தார்கண் செய்தார் மாட்டு இல் உண்டாக. நெஞ்சே இங்கிருந்து கொண்டு நீ நினைத்து வருந்துவது எதற்கு? நம் மீது காதல் நோயை ஏற்படுத்தியவர் நம்மை நினைக்காத போது. கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. கண்ணும் கண்களையும் கொல கொண்டு சேரி செல்வாய் நெஞ்சே உள்ளமே இவை இவை என்னை என்னை தின்னும் தின்பன போன்று அவர் அவர் காணல் காண உற்று விரும்பம் அடைந்து. நெஞ்சே நீ அவரிடம் செல்லும்போது இந்த இரு கண்களையும் உடன் அழைத்து செல்வாயாக. அவரை காண விரும்பி என்னை தின்கின்றன. செற்றார் என் கை விடல் உண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உறாதவர். செற்றார் சினந்து வெறுத்தார் என என்று கருதி கைவிடல் விட்டுவிடல் உண்டோ உளதோ நெஞ்சே உள்ளமே யாம் யாம் உற்றால் அன்பு பட்டால் உறாதவர் படாதவர் அன்புடையர் ஆகாதவர் துன்புறுத்தாதவர் அன்புடையர் ஆகாதவர் துன்புறாதவர். நெஞ்சே யாம் அன்பு பாராட்டினாலும் அவர் அன்பு பாராட்டாமல் இருப்பார். அதனால் பிரிவின் காரணமாக சினந்து வெறுத்தார் என கருதி அவரை ஏற்காமல் விட்டுவிடும் வலிமை நமக்கு உள்ளதோ? கலந்து உணர்ந்தும் காதலர் கண்டால் புணர்ந்து உணர்வாய் பொய்க்கு ஆய்வு காய்திய நெஞ்சே. கலந்து சேர்ந்தல் உணர்ந்தும் புலவியை நீக்கும் காதலர் காதலர் கண்டால் பார்த்தால் புலந்து பிணங்கு உணராய் நீங்க மாட்டாய் பொய் பொய் காய்வு வெறுப்பு காய்வு காய்து வெகிழ்கின்றாய் என எனது நெஞ்சே உள்ளம். நெஞ்சே கலந்து இன்பமூட்டும் காதலரை கண்டால் அவரை பிணங்காமல் கூடுகின்றாய். காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானு போறேன் இவ்விரண்டே. காமம் காதல் விடு ஒழி ஒன்றோ நான் வெட்கம் விட்டுவிடு நல்ல நெஞ்சே உள்ளமே யானு பொறேன் தாங்கும் ஆற்றல் இல்லா இவ்விரண்டே என் நன்னெஞ்சே. ஒன்று காமத்தை விட்டுவிடு இல்லையேல் நாணத்தை விட்டுவிடு. இரண்டையும் பொறுத்து ஆளும் ஆற்றல் எனக்கு இல்லை. பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செய்வாய் பேதை என் நெஞ்சு. பரிந்தவர் பரிவு காட்டி நல்கார் அன்பிலார் என்று என்பதாக ஏங்கி ஏக்கமுற்று பிரிந்தவர் நீங்கி போனவர் பின்னே செல்வாய் போவாய் பேதை அறிவில்லாத எனது நெஞ்சு உள்ளம் நெஞ்சமே. பரிவுடன் அன்பு செய்யவில்லை என்பதற்காக ஏக்கமுற்று நம்மை விட்டு நீங்கி போனவரை தொடர்ந்து போகிறாயே பேதை என் நெஞ்சமே.
உள்ளத்தார் காதல் அவராகி உள்ளினி யாருழை சேரிய நெஞ்சு. உள்ளத்தார் அகத்திருப்பவர் காதலராக எண்ணி நினைத்து நீ யாருழை எவரிடத்து சேரிய செல்வாய் எனது நெஞ்சமே உள்ளமே. காதலர் நம் உள்ளத்தே இருக்க நீ அவரை நினைத்து அவரை தேடி யாரிடம் செல்ல நினைக்கின்றாய் என் நெஞ்சமே. துறந்தார் நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழந்து கவின் தொடர்ந்து உடனிராமல் துறந்தார் நீங்கி போனவரை நெஞ்சத்து உள்ளத்தில் உடையேமா பெற்றுள்ளேமா இன்னும் மேலும் மற்றும் பின்னும் இழந்தும் இழப்போம் கவின் அழகு. உடன் வாழாது பிரிந்து சென்றவரை நமது நெஞ்சத்தில் அகலாது வைத்திருப்பேமானால் நாம் மேலும் உடல் நலத்தையும் அழகையும் இழப்போம் என்று 125வது அதிகாரம் நெஞ்சோடு கிளத்தல் அதிகாரத்தை நம்முடைய திருமூலர் பெருந்தகை விளக்குகிறார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.